ஹாய் ஹலோ டியூட்ஸ், நான் தான் எல்ஏ. அப்பா பையன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்குது அந்த பாண்டு, அந்த டீப் பாண்டு, அந்த ஃபீலு என்ன அப்படிங்கிறது இந்த படத்தில் அவ்வளோ அழகாக வந்து இமேஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து தனுஷ் அவர் வந்து எழுதி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த படம் இப்படி இருந்திருக்கலாம், இல்லை இப்படி இந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிறது இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு அழகான ஒரு ஃபிலிம் வந்து தனுஷ் வந்து கொடுத்துருக்காரு. ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அப்பா வந்து ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காரு. ஒரு சூழ்நிலையில் வந்து இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறமா வந்து அந்த தொழில் வந்து இவர் வந்து என்ன செய்கிறாரு, பையன் வந்து எடுத்து நடத்துகிறாரா இல்லையா, எடுத்து நடத்தும்போது சில பிரச்சனைகள் வரும்போது அவரே அந்த பிரச்சனைகளை வந்து டேக்கிள் பண்ணி எப்படி அந்த தொழிலை வந்து எடுத்து நடத்துகிறாரு. இதுக்குள்ளே வந்து சில பிளாக் ஷிப் ஆடெல்லாம் வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணுறது, அது எப்படி டேக்கிள் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. ரெண்டே ஃபைட் சீன் தான் இருக்கும். அந்த ரெண்டு ஃபைட் சீனில் வந்து வேணும் அப்படிங்கிறத இடத்துல தான் இருக்கும். இந்த படம் வந்து கிட்ஸு வந்து மஸ்ட் வாட்ச். ஆக்சுவலாக ஒரு அப்பா எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ரெண்டு இதாக வந்து பிரித்து நீட்டாக அழகாக வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அருண் விஜய் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அருண் விஜய் வந்து எந்த அளவுக்கு அடமெண்ட்டுங்கிறது நீங்கள் போய் பாருங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த வில்லன் கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது பெருசாக நான் ரிவ்யூ பண்ணல, போய் படம் பாருங்கள். இது எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் தான், கண்டிப்பாக வந்து பார்க்கணும். முக்கியமாக வந்து வீட்டில் வந்து கிட்ஸ் இருந்தாங்கன்னா கொண்டு போய் வந்து பார்க்க வைங்க. தனுஷ் வந்து செமையாக வந்து கதை எழுதி ஃபீலிங்ஸ், ஒரு அப்பாவோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி அழகாக வச்சு ஒரு அழகான ஒரு பேக்கேஜாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்பா சென்டிமெண்ட் படம் வந்து யாருக்கு பிடிக்காம தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ போங்க பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் வந்து கிட்ஸ் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் பார்க்க வைங்க இந்த படத்தை தயவு செஞ்சு. ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்களும் பார்க்கணும், ஆஸ் பேரண்ட்ஸாக பார்க்கணுன்னு. தேங்க்யூ, லவ் யூ.